குருச்சந்திர யோகம் ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு யோகம். இந்த குருச்சந்திர யோகம் யாருடைய ஜாதகத்திலெல்லாம் சிறப்பாக இருக்கிறதோ பெரும் செல்வங்களை சேர்ப்பார்கள், உலக புகழ் பெறுவார்கள். அதே போல நாடே மதிக்கக்கூடிய தலைவர்களாக உருவெடுப்பார்கள். இப்படி பலவிதமான அம்சங்களை கொண்டது குருச்சந்திர யோகம். உங்களோட சுய ஜாதகத்தில் பொறுத்த வரைக்கும் குருவும் சந்திரனும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்க போகுதுங்கிறதையும் சொல்கிறேன். இந்த குருச்சந்திர யோகம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக அந்த தேவகுரு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குரு பகவான் அந்த ராஜ யோகங்களை கொடுக்கறதுல குரு பகவான் ரொம்ப எக்ஸ்பர்ட். அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு ஆள். பொதுவாக இந்த கோச்சாரத்தில் வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய குரு பயிற்சி, வருஷத்தோடு அந்த குரு பயிற்சி நடக்குதுல, இந்த குரு பயிற்சியில் பார்த்தீங்கன்னா வெகு விமர்சையாக நம்ம பார்ப்போம். அந்த குரு ஒவ்வொரு ராசிக்காரர்களும் போட்டி கொண்டு எல்லா ராசிக்காரர்களுமே இந்த வருஷம் நமக்கு குரு நல்லது செய்வாரா, இல்லை நமக்கு ஏதாவது கல்யாணம் நடக்குமா, இல்லை தொழில் மாற்றம் வருமா, இப்படி பலவிதமான ஒரு ஃபோக்கஸை குரு மேலே வச்சுருக்கும். நவகிரகங்களில் பார்த்திங்கன்னா அதிகமான ராஜயோகங்களையும் அதே போல் மிதமிஞ்சிய பலன்களையும் கொடுக்கக்கூடியது குரு பகவான். அது மிக முக்கியமான ஒரு ராஜகிரகமும் கூட. அதே போல் குரு போல் கொடுப்பாரும் இல்லைன்னு ஒரு வாக்கும் கண்டிப்பாக உண்டு. காரணம் என்ன அப்படின்னா, குரு கொடுத்துட்டாருன்னா 16 வருஷத்தில் டக்கு செட்டில் பண்ணி விட்டுருவார். குரு கெட்டு போயிடுத்து அப்படின்னா அவர்கள் ஏண்டா வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படிங்கிற நிலையில் கொண்டு போய் கொடுத்துருவார். ரெண்டுமே பார்க்கப்பட வேண்டிய விஷயம். குரு கொல்லான ஒரு பேர் உண்டு. ஆனால் கொள்வதற்கு உண்டான இணையான பிரச்சனைகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் பாதக ஸ்தானத்தில் இருந்துச்சு அப்படின்னா. உயர்கல்வி, அதாவது குரு ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்க பாருங்கள், அவங்க குடும்பத்தில் சுபிக்ஷம் இருக்கும், நல்லா படிச்சிருப்பாங்க, நல்ல அந்தஸ்து இருக்கும், நல்ல பேர் இருக்கும், நல்ல ஊர் மரியாதை இருக்கும். அதே போல் வேதங்கள் நிறைய கற்றுணர்ந்து சொல்லி கிடக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க. கற்ற கல்விக்கு தொடர்பில்லாத மற்றொரு தொழில் செய்யக்கூடிய அமைப்பாக இருப்பாங்க. குருவினுடைய அமைப்பெல்லாம் அப்படி கொண்டு போகும். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் குரு நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது லாபஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் நல்லா இருந்துச்சு அப்படின்னா பொன் பொருள் சேர்க்கை சீக்கிரம் ஆறி கொடுத்துரும். அப்போ புனர்பூசம் விசாகம் புரட்டாதி நட்சத்திர காலங்களில் கோச்சார காலங்களில் உங்கள் ஜாதகத்தில் குரு நல்லா இருந்து கோச்சாரத்தில் குரு நல்லா போயிட்டு இருந்தது அப்படின்னா அப்படி செல்வத்தை வாரி விசிறுவார். நீங்கள் வேணாம்னாலும் கொண்டு போய் கொடுத்துருவார். அந்த அளவுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கும். அதே ஜாதகத்தில் குரு கெட்டு போயிருந்தார் அப்படின்னா இதே கோச்சார கிரகங்களில் கோச்சார காலகட்டத்தில் அந்த கிரகங்கள் போகும்போது அந்த குரு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாதகஸ்தானத்தில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக குரு பலவிதமான பிரச்சனைகளை கொடுத்துருவார். அதாவது நோய், வம்பு, வழக்கு, கடன் பிரச்சனை, அதே மாதிரி ப்ரெஷரு, மைண்ட் ப்ரெஷரு, நிம்மதி இல்லாத வாழ்க்கை, ஏண்டாப்பா வாழ்க்கை வாழ்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு பிரச்சனை கொடுத்துருவார். குத்துறதும் தெரியாது, எடுக்கிறதும் தெரியாது, அந்த அளவுக்கு பிரச்சனைகளை கொடுத்துருவார். ஸோ குரு மறைஞ்சிட்டார் அப்படின்னாவே ஒருத்தருக்கு பாதி ஃபியூஸ் அவுட்டுன்னு அர்த்தம். அதே போல் லக்னாதிபதி மறையக்கூடாது, நமக்கு தனஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி மறையக்கூடாது, பஞ்சமாதிபதி மறையக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப மிக முக்கியமான விஷயம். இடம்னு சொல்லுது 2, 5, 1. 1ங்கிறது நம்மளுடைய தலை. ஸோ நம்மளுடைய லக்னம் கெட்டு போகக்கூடாது. 2 ஜீவனத்துக்கு உண்டான குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கெட்டு போகக்கூடாது. அதாவது 11 லாபம் வரக்கூடிய இடமும் கெட்டு போகக்கூடாது. 10 அதுவும் கெடக்கூடாது. ஏன் இதெல்லாம் அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா சிந்தனை, நல்ல தூக்கம், அதே போல் சாப்பாடு, வாழ்க்கை, குடும்பம், குழந்தை, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் கெட்டெடுத்து அப்படின்னா கண்டிப்பாக பல பிரச்சனைகள் வந்தே தீரும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த குருச்சந்திர யோகத்தில் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் நான் ஒரு ஜாதகத்தை போடுறேன். இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா ராஜாஜி அவர்களுடைய ஜாதகம். விருச்சிக லக்னத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா திருகோணம் எனும் 9வது ஸ்தானத்தில் குரு பகவான் பார்த்தீங்கன்னா வீட்டிற்கக்கூடிய அமைந்து சந்திரயோகம் அமைப்பை பெறக்கூடிய அமைப்பு. அதாவது சந்திரன் குரு பரிவர்த்தனை பெறக்கூடிய ஒரு அமைப்பாக சொல்லப்படக்கூடியது. இது வக்கீலாக பட்டம் பெற்று வழக்கறிஞர் தொழிலுக்கு சம்பந்தமில்லாத அரசியல் துறையில் நுழைந்து வீரநடை போட்டு நிறைய சாதனைகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பான ஒரு ஜாதகம். வாழ்நாள் முழுவதுமே இந்த ராஜாஜி அவர்கள் அரசியல் பணி செய்து அமைச்சராக, இந்தியாவினுடைய கவர்னராகவும், ஜெனரலாகவும், சென்னை மாநிலத்தினுடைய முதல்வராகவும் சிறப்புடன் பணியாற்றிய பெருமை பெற்றவர். சுதந்திர கட்சியையும் தானே நிறுவியர் அதாவது தானே உருவாக்கியவர் அப்படிங்கிற ஒரு கருத்துன்னு சொல்லலாம். இத்தகைய சாதனை செய்யக்கூடிய ஜாதக வலு குரு சந்திர யோகம் அடிப்படையாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக சொல்லப்படக்கூடியது. அப்போ குரு 2ல் இருந்து குரு 1ல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 12 பாவத்துலேயும் சொல்கிறேன். குரு 1ல் இருந்தது அப்படின்னா இவர்கள் நல்ல அறிவாளியாக, நல்ல புத்திசாலியாக, நல்ல ஞானமாக, அடுத்தவர்கள் வழிகாட்டியாக இருப்பார்கள். ஆனால் தன்னை வளப்படுத்திக் கொள்ள தெரியாது.
எப்போ பார்த்தாலும் டென்ஷன் பெருவழியாகவே இருப்பாங்க. அதே குரு 2ல் வந்தாச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. 2ல் இருக்கக்கூடிய குருவானது வருமானத்தை கொடுப்பார். ஆனால் தண்ணி மாதிரி செலவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. 3ல் குருவானது என்ன ஆகும் அப்படின்னா நிறைய முயற்சிகளை கொடுத்து நிறைய விஷயங்களை அடுத்தவர்கள் உதவி பண்ணி அடுத்தவர்கள் கை காய்ச்சி விட்டுரும். தன்னை செட்டில் பண்ணிக்க தெரியாது. 4ல் குரு வந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னாவே இது கிரக அமைப்புலாங்கிறது வேறு. ஏன்னா பொதுவாக சொல்கிறேன், 4ல் குரு வந்துருச்சு அப்படின்னாவே இந்த 4ஆம் இடம் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் குரு நல்ல ஸ்தானத்தில் இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு செட்டில் ஆயிடுவாங்க. அதாவது ஒரு 4 வருஷத்தில் செட்டில் ஆயிடுவாங்கன்னு சொல்கிறதுன்னு பேர். 5ல் குரு வந்தால் நிறைய குழந்தைகளை பெற்றுக்கொள்வது, குருவினுடைய ஆசீர்வாதங்களை பெறுவது, நிறைய கோயில்களுக்கு எல்லாம் பூஜை புனஸ்காரங்களை செய்து குரு இறையர்களை பெறுவது அப்படிங்கிறது வரும். 6ல் குரு வந்தால் கண்டிப்பாக உடல் நோய் ருணரோகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வாரி வழங்கி கொடுத்துட்டே இருப்பார். தாங்க முடியாத பிரச்சனைகள்லாம் கொடுத்துரும். 7ல் குரு வந்தால் கண்டிப்பாக வரக்கூடிய மனைவியாகவள் மனைவியின் மூலியமாக யோகம், மனைவி வரக்கூடிய பாக்கியாதிபதியாக வரக்கூடிய ஒரு அமைப்பாக வந்துடுவார். 8ல் குரு வந்தால் கண்டிப்பாக சர்ஜரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கண்டிப்பாக அதே அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதே போல் 8ல் குரு வந்தால் திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். ஸோ அப்போ குரு நமக்கு ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். அந்த குரு யோகாதிபதியாக இருந்து நமக்கு பாதகாதிபதி மறைஞ்சார் அப்படின்னா பரவாயில்ல. யோகாதிபதியாக இருந்து குரு 8ல் வந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் சூன்யமாக போயிடும். ஸோ 9ல் இருக்கக்கூடிய குருவானவர் நம்ம அப்பா நமக்கு நல்ல வழிகாட்டியாக நல்ல ஒரு வெல்விஷராக இருப்பாங்க. 10ல் இருக்கக்கூடிய குருவானது நமக்கு கண்டிப்பாக உட்காந்தத்தில் வருமானத்தை சேர்த்து தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். 11ல் இருக்கக்கூடிய குருவானது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நிறைய சம்பாத்தியங்களை அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்து நகர்த்தி கொண்டு போய் சேர்த்துடும். 12ல் இருக்கக்கூடிய குருவானது கண்டிப்பாக நம்ம சம்பாதித்த பணத்தை எல்லாம் நிறைய ஆன்மீக ஸ்தலங்களுக்கும் நிறைய வயோதிகர்களுக்கும் கொண்டு போய் சேர்த்து நிறைய விஷயங்களை நிறைய தானம் பண்ணுறது, நிறைய டொனேஷன் பண்ணுறது எல்லாத்தையும் கொடுக்கும். ஸோ குரு அப்படிங்கிறத வச்சு இவ்வளோ விஷயங்களை பேசலாம். ஸோ ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு விஷயத்துக்கு தகுந்த போல அவங்களுடைய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி பதிக்கப்பட்டிருக்கோ அதை பொறுத்து தான் நடக்குமே தவிர, ஸோ வெறும் பயிற்சி பலன்களை வைத்துக்கொண்டு தினபலங்களை வைத்துக்கொண்டு கண்டிப்பாக எந்த முடிவு எடுக்காதீங்க. அது எந்த விதமான பெரும் ரிசல்ட்டும் கொடுக்காது. உங்களுடைய சுயஜாதகத்தை அலசி ஆராயும் பொழுது தான் உங்களுக்கு உண்டான பலன்கள் முழுமையாக கிடைக்கும் என்று சொல்லி அடுத்த பதிவில் வேறு என்ன பற்றி சிறப்பாக பேசுவோம். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகள் கண்டிப்பாக உங்களுடைய சந்தேகங்களை எல்லாம் தெளிவுபடுத்தக்கூடிய வகையில் ஒவ்வொரு பதிவுகள் இருக்குங்கிறத மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்பவே நல்லது நடக்கட்டும். வேறு பதிவில் சிறப்பாக பேசலாம்.